2ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த சந்திரன் நீச்சமாக இல்லாமல் இருக்கிற வரைக்கும் அது ரொம்ப நல்லதாக இருக்கும். 2ஆம் இடத்துல சந்திரன் இருந்ததுன்னா இந்த சின்னதாக அவங்களுக்கு ஒரு வருமானம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ இன்னைக்கு நாளைக்கு நாளன்னைக்கு இப்போ 2 நாளைக்கு 3 நாளைக்கு வருமானம் இல்லாமல் இருந்தால் கூட இந்த 3ஆவது நாள் வருமானம் 4ஆவது நாள் சேர்த்து வந்துடும். அதனால் அப்படி இருக்கும். 2வது அவங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப யோசித்து பேசுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பனைமட்டை மேலையில் தண்ணி ஊற்றணும்னா எப்படி இருக்கும், சலசலன்னு ஓடுதில்ல, அந்த மாதிரி சில பேர் பேசுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே அவங்க பேசுகிறத நம்ம காது இப்படி சொல்லுவாங்கள்ல, வேர்க்க விறுவிறுக்க வெயிலில் நடந்து போகிறப்ப திடீர்னு இந்த சாரல் காற்று அடித்து சின்னதாக அந்த மழை துளி பட்டுச்சுனாலும் இந்த சாரல் பட்டாலும் அப்படியே நமக்கு ஒரு சில்லு அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும் பாருங்கள். அந்த மாதிரி அவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சந்திரன் வளர்பிறையாகவும் நல்ல நிலையிலும் இருந்ததுன்னா அவங்களுக்கு இன்னும் நல்லது. இந்த சந்திரன் நல்ல நிலையில் இருக்கும்போது அவங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த பலன்கள் கூட ஜோதிடர்களாக இருந்தால் கூட அந்த பலன்கள் பலிக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வசந்தன் ஐயாவுக்கு கூட 2ஆம் இடத்துல சந்திரன் தான் இருக்கும். அவருக்கு 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவர் சொல்லக்கூடிய விதங்கள், அதை கேட்கக்கூடிய விதங்கள்லாம் கூட பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அதாவது வித்தை ஸ்தான அதிபதி வாக்குஸ்தானத்திலே அமரும்போது அவங்க சொல்லும்போது அந்த விஷயங்கள்லாம் பலிக்கும். அது சுபக்கிரகமாக இருக்கிறதுனால. இதே செவ்வாய்க்கு அந்த மாதிரி பாதிப்பு உண்டா, செவ்வாய்க்கு அந்த மாதிரி பலன் உண்டா, சூரியனுக்கு உண்டா அப்படின்னு பார்க்குறது கஷ்டமாக இருக்கும்.